என்ன நம்பி இந்த வீடியோ கிளிக் பண்ண நண்பா நண்பிகள் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மை வைஃப் ஹேஸ் நோ எமோஷன் அப்படிங்கிற சீரீஸோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதோட அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து சேரும். பார்ட் 1 பார்க்காம இருந்தால் மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோ ரோபோட்டை சைட் அடிச்சுட்டு கிட்ட போயிட்டு, நீ நானும் எங்கேயாவது பிக்னிக் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்களுக்கு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ரோபோட் கேட்க, எங்கே இருந்தாலும் ஓகே தான், பக்கத்தில் இருக்க பார்க் அந்த மாதிரி ஏதாவது போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லலாம். என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேட்டரி லெவல் சார்ஜ் இருக்கும் போது என்னால் ஒரு ½ கிட்ட தான் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ரோபோட் சொல்ல, அச்சோ அப்படி பார்த்தீங்கன்னா நீ போக மட்டும் தான் செய்ய முடியும், உன்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். பட் இருந்தாலும் என்கிட்ட ஒரு ஹை லெவல் சோலார் எனர்ஜி இருக்குது, என்னால் சன்லைட் வச்சுட்டு என்னால் எங்கே வேணால் போக முடியும், ஒன் டேக்குள்ளே அன்லிமிட்டட் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சந்தோஷப்படுறான். பட் இருந்தாலும் அப்போன்னு பார்த்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னேன்னே அந்த ரோபோட் மூஞ்சி தொங்கி போட்டுருது அச்சோ அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு கண்டிப்பாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறோம். அதுக்கு அவள் வந்து, என்ன ரொம்ப மன்னிச்சிருங்க, எனக்கு வெளியே போன மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால தான் எனக்கு ஒழுங்காக உங்களுக்கு பதில் சொல்ல தெரில அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுது. அதுக்கு ஹீரோ ஒரு பிரச்சனை இல்லை, நாளைக்கு நம்ம கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லி எபிசோடே ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 2 பேர் பிக்னிக் கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ தான் வந்து அந்த பேக்கை கேரி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ரோபோட்டை என்கிட்ட கொடுங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனாலலாம் என்னோட பேட்டரி கம்மியாகாது அப்படின்னு சொல்லி நம்ம ரோபோட் சொல்லுது. ஒரு பிரச்சனையும் இல்லை, எப்போவுமே பையன் தான் எல்லாத்தையும் பொண்ணுங்க கூட வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன் அந்த ரோபோட்டை. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கூல் பொண்ணுங்க வந்து அவங்க நிற்கிறத பார்த்துட்டு, பரவாயில்லையா ரோபோட்லாம் வெளியே வருது, இந்த மாதிரிலாம் ரோபோட் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி வெக்கமாயிருது. அப்புறம் இந்த ரோடை கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் ரோபோட் கிட்ட சொல்கிறான், ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே க்யூட்டாக சொல்கிறான், இந்த மாதிரி என் கையை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி. ஓகே நான் பிடிக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து கை கொடுத்துருது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இல்லை நீ ரோட்டில் எதுவும் நடந்துடக்கூடாது, உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் உன்கிட்ட கை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உங்களெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், அவங்க எது பண்ணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறா. அப்புறம் 2 பேரும் சேர்ந்தே பிக்னிக் நடந்து போயிட்டு இருக்காங்க கை கோத்தே. 2 பேருமே பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு போயிடுறாங்க. பார்க்குக்கு போயிட்டு இல்லை எந்த இடம் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரோபோட்ட ஹீரோ கேட்குறான். அதுக்கு அவளும் அதை இடத்த காட்டிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு உங்களுக்காக நான் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை சொன்னோன்னே, ப்ரிப்பேரா அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்ல எடுத்து காட்டுவா. அப்புறம் வந்து நம்ம ஹீரோ ஒரு போர்டை காமிச்சு, இங்கே பாரு, இங்கே வந்து எந்த ஃபயர் இதுவுமே அலவுட் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுது நம்ம ரோபோட். ஹீரோவும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ ஃபீல் பண்ணாதான், இருக்கிறத வச்சு நம்ம எதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சாண்ட்விச் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ரோபோட் கிட்டே பார்த்தீங்கன்னா அவள் வயிற்றுக்கிட்டே ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து கூலும் பண்ணும் ஹீட்டு பண்ணும். அப்போ வந்து ஹீரோக்கு பிடிச்ச ஒரு ஜூஸை வந்து கோல்டாக காட்டுறா. அதை நம்ம ஹீரோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறான். என்னது வந்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜே இருக்கா வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்கிட்ட 2மே இருக்குது, இது என்னால் ஃப்ரிட்ஜும் பண்ண முடியும், ஃப்ரிட்ஜ் மாதிரியும் ஆக்க முடியும், ஹீட்டாகவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ரோபோட் வந்து ஹீரோட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதுக்கப்புறமா நம்ம ரோபோட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாயில்டு எக் எடுத்து உள்ள வைக்குது. ஸோ இதை நான் ஹீட் பண்ணி உங்களுக்கு தரேன், உங்களுக்கு ஒரு பாயில்டு எக் பண்ணி தரேன், நார்மல் எக் அப்படின்னு சொல்லி எக்கை வைக்குது. அதுக்கு அவள் சொல்கிறா, ஒரு ½ கிட்டையாவது ஆகும், என்னால் வந்து ஃபுல் எனர்ஜி என்னோட போட முடியும், இருக்கிற சோலார் சிஸ்டம் பவர்ஸ் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபுல் எனர்ஜி போடாமல் ½ பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி போடுவா. அப்போன்னு பார்த்து கரெக்டாக அவளோட ஹேர் இதை வந்து ரிமூவ் பண்ணோன்னே நம்ம ஹீரோ வந்து அப்படியே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆடுவான். இன்னும் இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி. எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இப்படி நான் ஃபுல்லாக போட்டால் தான் இன்னும் நல்லா சன்னை அப்சர்வ் பண்ண முடியும், என்னோட சோலார் சிஸ்டம் இன்னும் நல்லா ஒர்க் ஆகும், அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரோபோட்டும் ஹீரோ பார்த்து சொல்லும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ரோபோட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான். ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பாயில்டு எக் ரெடி ஆயிரும். நம்ம ஹீரோவும் அதை சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரோபோட்டை அப்ரிஷியேட் பண்ணுவான். சரி நான் போய் பாத்திரம்லாம் கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோபோட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும். அப்போ நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு ஹீரோ சொல்ல, இல்லை வேணாம், நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் டைம் லேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட மூஞ்சி மாதிரி சொல்லிட்டு அது பாட்டு போயிட்டுருக்கோம். அப்போன்னு பார்த்து கிளைமேட் மாதிரி மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். மழை பெஞ்சதுனால ரோபோட் வந்து அப்படியே டிஸ்மேண்டில் ஆயிரும். ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் இது பட்டு அப்படியே விழுந்துரும். அங்கே நம்ம ஹீரோ ஓடி போய் ரோபோட்டை பார்ப்பான். ஹீரோவும் மீனாச்சன் அப்படின்னு கத்தி ஓடி போயிட்டு, உனக்கு என்னாச்சுன்னு பதட்டத்தில் கேட்குறான். அதுக்கு அந்த ரோபோட்டை சொல்லுது, என்னோட பேட்டரி பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ 15 கீழே ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு என்னால் வந்து நடக்கவோ எதுவுமே பண்ண முடியாது, பேச மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மீனாச்சன் சொல்லுது. இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேணாம், என்னோட வாட்டர் லெவல் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8 லெவல் கிட்ட இருக்குது. ஸோ என்னால் தண்ணிக்குள்ளே உட்காந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் கூட பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரோபோட் சொல்ல, நம்ம ஹீரோ அப்பாடான்னு ஒரு நிம்மதி படுறான். ஸோ தண்ணிக்குள்ளே கூட உன்னால் இருக்க முடியுமா, நீ அவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அப்போ தான் கொஞ்சம் சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் சொல்கிறான், தண்ணிக்குள்ளே ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ரோபோட்டும், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு அவ்வளோ லெவல் இன்ஃபர்மேஷன் என்கிட்ட தெரில, அதனால தான் நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மீனாச்சன் சொன்னதுக்கு, இப்போ இதெல்லாம் கொஞ்சம் தள்ளிவே வா, உன்னை ஒரு சேஃபான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தனியாக ஒரு இடத்துல போய் அந்த ரோபோட்டை வந்து வைக்கிறான்.
மீனாச்சன் ரொம்பவே வெயிட்டாக இருக்காப்பா, எனக்கு காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உன்னோட தண்ணி உடம்புல இருக்க வந்து உள்ள ஏதாவது எலக்ட்ரிக் பவர் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அதுக்காக நான் இப்போ உன்னோட உடம்ப வைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தொடச்சிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து அவளோட பாடி பார்ட்ஸை தொடுறதுக்காக பர்மிஷன் கேட்பான். ஏன்னா ஒரு ஒய்ஃபாக வந்து எது இருந்தாலும் உன்னோட பர்மிஷன் தான் நான் கேட்பேன், ஒரு ஹஸ்பண்டாக இது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு அவளை வந்து இதெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க, நீ என்னோட ஓனர், நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் இஷ்டம், என்கிட்ட பர்மிஷன் நீ கேட்க வேணாம், இல்லை நீ என்னோட ஒய்ஃப்னா எல்லாத்தையும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப க்யூட்டாக சொல்ல, அவளும் வந்து சரி பர்மிஷன் கொடுத்துருவா. அதுக்கப்புறம் இவனுமே வைக்கப்பட்டுட்டே அப்படியே ஒவ்வொரு இடமா தொடச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த ரோபோட் சொல்லுது, என்னை நீங்கள் ஸ்லீப்பிங் மோடில் போட்டு போயிருங்க, ஒரு வெயில் இருக்க இடமா போட்டு போயிட்டீங்கன்னா நான் அந்த கிளைமேட் மாறினக்கப்புறம் சன் வந்ததுக்கப்புறம் எந்திரிச்சு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்துக்காதீங்க, இந்த கிளைமேட்டுக்கு உங்களுக்கு ஜுரமோ என்ன வேணா வரும், ஹியூமனுக்கு என்ன வேணா வர வாய்ப்பு இருக்குது, ஸோ தயவு செஞ்சு நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் நான் போக மாட்டேன், உன் கூட உட்காந்து இங்கே தூங்குற அப்படின்னு அழகாக சொல்லுவான். அதுக்கு அந்த ரோபோட் கேட்காம திரும்ப சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோ வந்து சின்னதாக ஒரு பொய் சொல்லிடுவான். சரிப்பா நீ ஸ்லீப்பிங் மோடுக்கு போ, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அந்த ரோபோட் அடுத்த நாள் காலையில் வந்து எந்திரிக்கும். அப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கே தான் உட்காந்துருப்பான். ரோபோட்டும் வந்து ஹீரோ பார்த்துட்டு லயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவன் சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ரோபோட் திரும்ப கேட்குது. அதுக்கப்புறமா நிஜமா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ரோபோட் கேட்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான், எதுக்கு திரும்ப கேட்குறா. அதுக்கப்புறம் வேற ஏதோ கேட்டதுக்கு அதுவுமே நல்லா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுக்கு அந்த ரோபோட் திரும்ப நிஜமா நல்லா இருக்குன்னு கேட்டோன்னு அப்போதான் வந்து நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நேற்று வந்து இந்த மாதிரி நீ வந்து படுத்துரு, நான் போயிடுவேன்னு போய் சொல்லிட்டேன், பட் ஸ்டில் நான் போகல. அது ஆக்சுவலி உன் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கேன், ரொம்ப கேர் வச்சுற ஒரே காரணத்துக்காக தான் நான் அப்படி இருந்தேன், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத, நான் அதுக்காக மட்டும்தான் போய் சொன்னேன், நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அதுக்கு வந்து அந்த ரோபோட்டை சொல்லுது, ஆக்சுவலி நான் அந்த எக் பாயில் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடியே தெரியும் கிளைமேட் மாறப்போகுது, அப்போவே உங்ககிட்ட சொல்லலாம் தான் பார்த்தேன், பட் எனக்கு என்னன்னே தெரில, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணலை, அந்த எக்கை எப்படியாவது பாயில் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துடணும், அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். இது எனக்கு தெரிஞ்சு என்னோட மிஷினில் ஏதோ ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன், இது ஒரு கஸ்டமர் சர்வீஸ்ட்டு கால் பண்ணி நான் கேட்டுக்கோ அப்படின்னு கேட்டதுக்கு தயவு செஞ்சு கேட்காத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து க்யூட்டாக சொல்கிறான். ஏன்னா அவன் வந்து அந்த ரோபோட் வந்து ஹீரோக்காக ஃபீல் பண்ணியிருக்கு இல்லையா, ஸோ அதை ரொம்ப சந்தோஷப்பட்டு இது ஒரு ஃபால்ட்டில் தயவு செஞ்சு அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து அவர் ஆஃபீஸில் இவனோட டிஃபன் பாக்ஸை பார்த்துட்டு செம்மையாக இருக்கு இவனோட ஃபுட்டு, ஒய்ஃபா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை ஒரு ரோபோட் நான் வச்சுருக்கேன், அவங்க வந்து ஒரு வீட்டு வேலை செய்யறதுக்காக நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆச்சு ரோபோட்டா, இப்போலாம் ரோபோட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுவா அப்படின்னு அந்த ஆஃபீஸர் கேட்க, சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு பண்ணும்போது அந்த ரிங்கை நோட்டீஸ் பண்ணுறான். இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நானும் என்னோட ஒய்ஃபும் வந்து இப்போ ரிங் வச்சுருக்கோம், ஸோ அந்த கிஃப்ட்டு தான் இது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேனே. நம்ம ஹீரோவும் வெக்கப்பட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அந்த ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்கிறான், நான் வச்சிருக்கிறது மேபி அது ரோபோட்டாகவே இருந்தாலும் எனக்கு அந்த ரோபோட்டை ரொம்ப பிடிக்கும், அதை நான் ஒரு வேலைக்காரியாக ட்ரீட் பண்ணதே இல்லை, என் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆஃபீஸர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணக்கப்புறம் அவருமே ஃபேமிலியா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இந்த சீனை முடிச்சுட்டு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட்டுக்காக நம்ம ஹீரோ வந்து ஒரு ரிங்கை வாங்கிட்டு போகிறான். நம்ம மீனாட்சி நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேரீட் அப்படின்னு ஆயிட்டாலே 2 பேரும் ரிங் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரிங் மாட்டி விடுறான். மாட்டவா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ரோபோட்டும் சரி மாட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து அப்படியே ரிங்கை மாட்டி விடுறான். ரிங் மாட்டி விட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரு மாதிரி சவுண்ட் டிடெக்ட் ஆகுது அந்த மிஷினுக்கு. அந்த மிஷின் சொல்லுது, இல்லை இதை நீ கழட்டு, உனக்கான ப்ராடக்ட் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ வந்து ஒரு வார்னிங் மாதிரி அது சவுண்ட் வருது. இது என்னன்னு கேட்கறதுக்காக சொல்லுது, இல்லை என்னோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் வீட்டு வேலை செய்யறதுக்கு மட்டும்தான், புதுசாக ஒரு ஃபாரின் மெட்டீரியல் சேர்ந்தது எனக்கு சூட் ஆகலை, இருந்தாலும் நான் கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து இல்லை கழட்டிரு, பிரச்சனை இல்லை கழட்டிரு அப்படிங்கிறான். இல்லை நான் கழட்ட மாட்டேன், ஒரு ஹியூமன் பீயிங்கை ஏதாவது ஒன்று கொடுத்துட்டா வாங்கக்கூடாது, நீங்கள் வந்து அப்போ என்கிட்ட திருடுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் வந்துட்டு திருடலாம் செய்யலை, அது உனக்கு பிரச்சனையாக இருக்குல்ல அதுக்காக தான் நான் கேட்குறேன், சரி ஒரு பிரச்சனை இல்லை, அப்போ இந்த ரிங்கை வந்து நீ ஒரு செயினாக போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து செயின் மாதிரி கொடுத்துட்றான். அது வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்குது, ரசிச்சுக்கிட்டே இருக்குது. அவன் போயிட்டு, நீங்கள் வந்து ஏன் நீங்கள் போடல, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா நீங்களும் போடணும்ல, அங்கே பாரு நானும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காட்டுறான். என்னோடத விட உன்னோட தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னக்கப்புறம் அவள் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கா, ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கா, அந்த ரிங்கை பற்றி பேசிகிட்டே இருக்கா. அப்படி இந்த எபிசோடும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஸோ மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடோட கண்டிப்பாக வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.